ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மீனா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இட்லி தோசைக்கு வெங்காய கத்திரி செய்யறது எப்படின்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன், மிளகா எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். புளி இந்த அளவுக்கு எடுத்து நனைய போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் தேங்காய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு குத்து பருப்பு போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டோம். பட்டாசு இதை நல்லா வதக்கணும். இது வதங்கும் போது இந்த உப்பை போட்டுறணும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உடம்பு பொலிவு ஏற்படும். அதனால் வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டு விடப்போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ காயம் போடப்போம். மூடியை போட்டு மூடியாச்சு. இப்போ 2 விசில் வந்தாக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா கிச்சடி ரெடி ஆயிரும். இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். சவுண்ட் வெளியே பார்த்திங்கன்னா இன்னும் 1 விசில் அடித்தாக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டா கிச்சடி ரெடி ஆயிரும். ஆவி அடங்கிடுச்சு. குக்கரை திறப்போம். கிச்சடி ரெடி ஆகிட்டு. சூப்பராக வந்துட்டு இட்லி நான் ரெடி ஆகிட்டு சாப்பிட வேண்டியதான். இட்லி ரெடி ஆகிட்டு இப்போ கிச்சடி வச்சு சாப்பிட போகிறேன். நல்லா சூப்பராக வந்துட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.